வெல்கம் டு ஹேமா கிச்சன். உங்களுக்கு KFC சிக்கன் எப்படி செய்யறதுன்றதை காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சுலபமாக ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்றது தான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் வெங்காய பவுடர் எடுத்துக்கோங்க. அது வந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. 1 கப்புக்கு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இது நல்லா அதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் வந்து பூண்டு தூள் இருக்கும். பூண்டு தூளுன்னு விற்கும், அதையும் வாங்கி அதே 1 ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பப்ரிக்கா தூள்னு ஒன்று இருக்கும், அது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அதையும் 1 ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. அவங்கவுங்க தேவைக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த மைதா மாவில் இந்த ஸ்பைஸ் எல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. முட்டையை வந்து தனியாக அடித்து நல்லா வச்சுக்குங்க. அது கூட வந்து பாலும் சேர்க்கலாம், ஆனால் எனக்கு பால் நான் போட மாட்டேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்குங்க. நான் இந்த அளவு வந்து ஒரு 7 சிக்கன் பீஸ் நான் ஏற்கனவே கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது. இப்போ ஒரு பீஸ் கறி எடுத்து ஃபஸ்ட்டு மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன் மேலே எல்லாம் நல்லா படுற அளவுக்கு நல்லா முக்கி எடுத்துக்குங்க. நல்லா பிரட்டி எடுத்துக்குங்க. நல்லா உதிரிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நல்லா உதிரிட்டு இப்போ வந்து அந்த முட்டையில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்குங்க. நல்லா டிப் பண்ணுங்க. அப்போ தான் அந்த மைதா மாவு கோட்டிங்கெல்லாம் நல்லா நிற்கும். அப்படியே நல்லா பிரட்டி எடுத்துட்டு நல்லா உதிரிட்டு மறுபடியும் இன்னொரு கோட்டிங் மறுபடியும் மைதா மாவில் போடணும். அதே மாதிரி முதல்ல செஞ்ச மாதிரியே நல்லா பிரட்டி எடுங்க. நல்லா அந்த மைதா மாவெல்லாம் நல்லா பைண்டிங் ஆகணும். அதில் நல்லா பிரட்டினிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் அதே தான் முட்டையில் மறுபடியும் டிப் பண்ணணும். நல்லா டிப் பண்ணுங்கள். 2 கோட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் இது வந்து 2 கோட்டிங் கொடுக்கறது. செஞ்சு எடுத்துட்டு நல்லா உதறிட்டு கடைசியாக வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா அதில் அதே மாதிரி மைதா மாவில் எப்படி பிரட்டணுமோ அதே மாதிரி தான் இப்போ ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா அதில் ஒட்டணும். நல்லா ஒட்டி பாருங்கள் எப்படி செய்யணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நாம்ளே அழகாக வீட்டிலே செஞ்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு. அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியான முறை பாருங்கள். இதுதான் செய்முறை. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கணும். எனக்கு பத்தலைன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் வந்து ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. அப்படி லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சிக்கன் பீஸை போட்ட உடனே அதில் எண்ணெய் ஏறிடும். ஹையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு மேலே இருக்கிறதெல்லாம் வெந்துடும், தீஞ்சிரும், உள்ளே இருக்கிறது வேவாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் பார்த்து நீங்கள் ஒரு பீஸாக சேர்த்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் உள்ளே போடுறேன். ஒன்று எடுத்து அதே மாதிரி பொரியமாக எண்ணெயில் போடும்போது ஜாக்கிரதையாக பார்த்து போடுங்க. ஸ்லோவாகவும் வேகக்கூடாது, ஹைலையும் வேகக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, மீடியமாக வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்து இன்னொரு பக்கம் இந்த திருப்பி போடுறேன் பாருங்கள். அதுங்காட்டி என்ன வாசனை அடிக்குது தெரியுங்களா? சூப்பரான ஒரு வாசனை வருது. சிக்கன்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதுவும் இந்த மாதிரி ஒரு மாதிரி KFC மாடலில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாசனையும் சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்குது. அதை பாருங்கள், இது வெந்து முடிஞ்சிடுச்சு. ஒன்று எடுத்துட்டேன். பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது 2வது பாருங்கள். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க, எவ்வளோ ஈஸி பாருங்கள். இது நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு
நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நிறைய போட்டு குழப்பிக்க தேவையே கிடையாது. அது இதுன்னு எதுவுமே கலக்க தேவையில்ல. ஒன்றே ஒன்று மட்டுங்க, நீங்கள் வந்து அந்த பூண்டு தூள் போட்டிங்க இல்லைங்களா, பூண்டு இல்லைனாலும் ஃப்ரெஷ் பூண்டை கூட இடித்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்குங்க. இல்லாத பட்சத்தில் இல்லாதவங்க யாருக்கு கிடைக்கலையோ அவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு இருக்கும். மற்றபடி அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால எனக்கு கையை வைக்க முடியல. அதனால் ஒரு கத்தியை வச்சு வெட்டி நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சாப்பிட்டு சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னுட்டு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.